நானும் ஐடிகார்டு சேனல்ல மீண்டும் உங்களை சந்திக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபீட்பேக்ஸ் நீங்க கொடுக்கறது எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. என்னுடைய நெருங்கின கனெக்ஷன்ல இருக்கிற ஃபீட்பேக்ஸ் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது நாள் வரைக்கும் ஐடியோட பேசிக்ஸ் பார்த்துருப்போம், விஎஸ் கோட் செட்டப் பார்த்துருப்போம், பைத்தான் இன்ஸ்டலேஷன் பார்த்துருப்போம், பைத்தானோட பேசிக்ஸ்லேருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம. ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், செட்டப்ஸ் பார்த்துருக்கோம், இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கோம், பேசிக் சின்டாக்ஸ் பார்த்துருக்கோம், டேட்டா டைப்ஸ் பார்த்துருக்கோம், ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம், கண்டிஷன்ஸ் பார்த்துருக்கோம், லூப்ஸ் பார்த்துருக்கோம், ஸ்ட்ரிங்ஸ், செட்ஸ், டியூபிள் அண்ட் செட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் நம்ம. அடுத்த டிக்ஷனரி தான் நம்ம போக போறோம் நினைவு கண்டிப்பா கிடையாது. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, இப்போ கத்துக்கிட்ட இந்த விஷயத்த நம்ம ஏஐ மூலியமா ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ண போறோம். ஸோ இதை வச்சுக்கிட்டு மட்டும் மினி ப்ராஜெக்ட் பண்ண முடியுமா கேட்டா கண்டிப்பா பண்ண முடியும். நான் ஏன் அதை மேனுவலா பண்ணாம ஒரு ஏஐ மூலியமா பண்றேன்னா, இப்ப இருக்கிற கரண்ட் டெக்னாலஜிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ அடாப்ட் ஆயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம ஏஐ நீங்க வைக்கிறதுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சு நீங்க ஏஐல வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிஜமாவே ஒரு நல்ல அவுட்புட்ஸே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனோட அடிப்படையில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம கத்துக்கிட்ட இந்த விஷயத்த வச்சு நம்ம வந்து ஏஐல ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம டக்குன்னு போயிடலாமா? நான் இன்கோரிட்ட ஓபன் பண்ணி சாட் ஜிபிடியை வந்து நான் ஓபன் பண்ணி வச்சுட்டேங்க நான். ஓகேவா? ஸோ சாட் ஜிபிடி ரெடியா இருக்கு. நம்ம இன்னைக்கு சாட் ஜிபிடி கிட்ட சொல்ல போறோம். சாட் ஜிபிடி என்ன கொடுக்க போகுதுன்றத நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து குயிக்கா போயிடலாமா? நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ப்ராஜெக்டோட ஸ்கோப்னு சொல்லிட்டு போட்டுடலாம் ஃபர்ஸ்ட். ஸ்கோப்னு சொல்லிட்டு போட்டுடலாம். ஸோ நம்ம என்ன ப்ராஜெக்ட் சார் பண்ண போறோம், என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. நம்ம இதெல்லாம் வச்சு ஒரு மினி இ காமர்ஸ் சைட்டை நம்ம சும்மா செக் அவுட் மாதிரி பண்ண போறோம். நம்ம ஒரு மினி இ காமர்ஸ் சைட்டு ஆக்ஷன்ஸ் நம்ம பண்ண போறோம் இப்போ. Your mission is to build a mini commerce using the Python topics mentioned further. ஸோ வந்து நம்ம இது வச்சு ஒரு மினி இ காமர்ஸ் ப்ராஜெக்ட் வெப்சைட் ப்ராஜெக்ட் நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? டாபிக்ஸ் ஷுட் இன்வால்வ். நம்ம என்னென்ன டாபிக்ஸ் வந்து இன்வால்வ் பண்ணுன்றது ஒண்ணுன்னா நம்ம சொல்ல போறோம். இதுல வந்து என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் அண்ட் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம கவர் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் வந்து கவர் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ் வந்து பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன்ஸ், லூப்ஸ், ஃபார் அண்ட் வைல், ஸ்ட்ரிங்ஸ், அப்புறம் என்ன பார்த்தோம், லிஸ்ட் பார்த்தோம், டியூபிள் பார்த்தோம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செட்ஸ் பார்த்தோமா, செட்ஸ் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதுதான் டாபிக்ஸ். ஓகேவா? நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், ஒர்க் ஃப்ளோ வந்து பண்ண போறோம். ஒர்க் ஃப்ளோன்றது நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாட்ஜிபிடி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ப்ராம்ப்ட்ன்றதை விட ஒரு கரெக்டான வதைக்கிட்டு நம்ம பேசணும்னு நினைச்சுக்கோங்க. அது வந்து நம்மளோட அசிஸ்டன்ட் நினைச்சுக்கோங்க. அப்படி நினைச்சிட்டு நீங்க வந்து ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ண போறீங்கன்னா, மேக் ஷோர் யூ ஆர் அ ஜூனியர் டெவலப்பர். ஓகேவா? நீங்க ஒரு ஜூனியர் சாட்ஜிபிடிக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? ஸோ இல்லைன்னா இப்படியும் பண்ணலாம். இது ஒர்க் ஃப்ளோன்றதுனால யூ ஆர் அ ஜூனியர் டெவலப்பர் அப்படின்றது மட்டும் காப்பி பண்ணிட்டு இங்க யுவர் ரோல்னு மென்ஷன் பண்ணுங்க. யூ ஆர் அ ஜூனியர் பைத்தான் டெவலப்பர் லேர்னர். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணதுனால நம்ம திரும்ப போய் மென்ஷன் பண்ண வேணாம். ஸோ அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரீட் கேர்ஃபுல்லி with the topics which we learned before mentioned in topics involved. Create a small mini project based on e-commerce shopping scope. நான் அது ஃபர்ஸ்ட் டைப் பண்ணி முடிச்சிடும், அப்புறம் நம்ம என்ன பண்றோம்ன்றது சொல்லிடலாம். ஓகேவா? மேக் ஷோர் the user
list of products stored in list, and when user is asking for some particular product in the list, it should be added to the cart of another list. Okay. Also, if user tend to add multiple products with different quantity, using operator calculate the quantity price. Since we involving the loop, make sure while loop is added for login validation. Store a common variable username, password. Let the user see and type it. Give 3 grace chances if it exceeded. Close program. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த 5 பாயிண்ட் என்னன்றது சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த மினி ப்ராஜெக்டோட ஸ்கோப் என்னன்றது நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து என்ன சொல்றேன், இந்த மிஷன் வந்து டு பில்ட் அ மினி இ காமர்ஸ் ப்ராஜெக்ட் வித் இந்த பைத்தான் டாபிக்ஸ் மென்ஷன் ஃபர்தர் அண்ட் மென்ஷன் ஃபர்தர் பதில் நம்ம பிலோன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாவே நம்ம கொடுப்போம். நீங்க எவ்வளவுக்குள்ள அக்யூரேட்டா கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்குள்ள அது ஏஐ வந்து பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸியா இருக்கும். ஓகேவா? நம்ம ஒண்ணு ஜென்ஏஐ ட்ரெயின் பண்ண போறது இல்ல. நம்ம ஆல்ரெடி இருக்க லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், அதாவது ஒரு சாட் ஜிபிடின்ற ஒரு மாடல், ஃபவுண்டேஷன் மாடல்ல இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நம்ம செய்ய வைக்க போறோம். ஓகேவா? சோ நான் இங்க வந்து என்னோட ரோல் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். ஒரு ஜூனியர் டெவலப்பர், யூ ஆர் பைத்தான் ஜூனியர் பைத்தான் டெவலப்பர் லேர்னர்னு சொல்லிட்டேன். ஸோ டாபிக்ஸ் இன்வால்வ்டு, என்னென்ன டாபிக்ஸ் இதுல இன்வால்வ் ஆயிருக்குன்றது கிளியரா மென்ஷன் பண்ணிட்டேன். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன், என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றேன்னா, ரீட் கேர்ஃபுல்லி வித் த டாபிக்ஸ் விச் வி லேர்ன் பிஃபோர் மென்ஷன் இன் டாபிக்ஸ் இன்வால்வ். ரீட் கேர்ஃபுல்லி வித் த டாபிக்ஸ் விச் வி லேர்ன் பிஃபோர் மென்ஷன் இன் டாபிக்ஸ் இன்வால்வ். அதாவது டாபிக்ஸ் இன்வால்வ் ஆனதை பார்த்துக்கோ. ஸோ create a small mini project based on e-commerce shopping scope. Okay, ஒரு e-commerce shopping scopeல திரும்ப நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். Make sure user have a list of products stored in the list, and when user is asking for some particular product in the list, it should be added to the cart of another list. அதாவது அந்த பர்டிகுலர் லிஸ்ட்ல இருக்கிற ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணா கார்ட்ன்ற இன்னொரு லிஸ்ட்ல போயிட்டு அதை ஆட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஆல்சோ இஃப் யூசர் டென் டு ஆட் மல்டிபிள் ப்ராடக்ட் வித் டிஃபரெண்ட் குவான்டிட்டி யூசிங் into operator calculate the quantity price, அதாவது இங்க மல்டிப்ளை ஆபரேட்டர் சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். And in final, how much ever product added, it should be calculated using operator. Okay, so make sure to assign a price for each products which is created. ஓகேவா? நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு ப்ராடக்ட் பிரைஸ் மென்ஷன் பண்ண மாட்டோம்னா ஏஐ கன்ஃபியூஸ் ஆயிட்டு அது தனக்குத்தானே வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போறேன். நான் இப்போ என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா, மேக் ஷோர் யூ ஆர் நாட் exceeding or over engineering other than the mentioned topic. Since you are a learner, stick with the topic mentioned alone. ஓகே, இப்ப என்ன சொல்லிருக்கேன்னா, ஒரு மினி இ காமர்ஸ் சைட் தான் மொத்தமே. இப்ப ஸ்கோப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஏஐ கிட்ட சொல்றோம், இதுதான் நான் பண்ண போறேன், இது வந்து ரெடி பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு கொடுக்க போறேன். அதாவது இந்த டாபிக்ஸ்ல இருக்கிறது மட்டும் தான் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் நான் கொடுத்துட்டேன். நான் நீங்க கிளியரா ஒர்க் ஃப்ளோன்றதையும் நான் சொல்லிட்டேன். பட் வந்து நீங்க கிளியரா ஒரு நோட்டும் கொடுத்துட்டேன். ஏன்னா இது 2 டைம் வந்து கேர்ஃபுல்லா யோசிக்க ஆரம்பிக்கும். கேர்ஃபுல்லா யோசிக்க ஆரம்பிக்கும்னா, ஆஹா இது நிறைய தடவை சொல்லிட்டு இருக்காங்க, ஸோ இதுல நம்ம கொஞ்சம் ஹை லெவல்ல ப்ரியாரிட்டி கொடுப்போம்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம இதை அப்படியே இந்த இதுல பேஸ்ட் பண்ணுவோமா, சாட் ஜிபிடில பேஸ்ட் பண்ணுவோமா.
ஓகே, இப்போ நம்ம கொடுத்து பார்ப்போம். Absolutely, since you are a junior Python learner, the project should be stay simple. Use only the topic you have listed. Below is the complete mini project that allows your requirements without adding advanced function dictionaries, classes files. அதாவது advanced topics எதுவுமே போடாம நீங்க சொன்ன டாபிக்ஸ் குள்ளேயே மட்டும் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுது. நம்ம என்னன்றதை பார்ப்போமா? நான் அதுக்கு வந்து என்ன பண்ண போறேன், மினி பைத்தான்ஸ் மினி இ காமர்ஸ் சொல்லிட்டு போட போறேன். ஓகேங்களா? இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டு அது என்ன கோட் லெவல் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு வெல்கம் இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்குது. மினி இ காமர்ஸ் ஷாப்பிங் ப்ராஜெக்ட் வெல்கம் டு மினி ஷாப்னு சொல்லிட்டு இந்த இன்ட்ரடக்ஷன் வந்து பிரிண்டா வந்து காட்டுது. அதாவது இப்ப பாருங்க, நான் லாகின் வேலிடேஷன் வந்து கொடுத்துட்டு யூசர் பார்த்து அடிக்கட்டும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேனா, இந்த என்ன சொல்லியிருக்கு, இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கு பாருங்க. இப்போ அது என்ன பண்ணும்னா, உங்களை வந்து பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ண சொல்லும். யூசர் நேம் பாஸ்வேர்டை 3 தடவை என்டர் பண்ண சொல்லும். ஒரு தடவை 3 தடவை நீங்க என்டர் பண்ண கரெக்ட் ஆயிடுச்சுன்னா இங்க பிரேக் ஸ்டேட்மெண்ட்ல வந்து பிரேக் ஆயிடும். இல்லைன்னா சான்சஸ் வந்து ரெடியூஸ் ஆயிட்டே வரும் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா -1 ஆப்ரேட்டரை விட ரெடியூஸ் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. ஒரு எப்போ வந்து சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு வந்துச்சோ உங்களுடைய ப்ரோக்ராம் வந்து க்ளோஸ் ஆயிடும். அப்பவே அங்க டெர்மினேட் ஆயிடும். அது நம்ம பார்ப்போம் நம்ம. ஓகேவா? நான் இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தேன், நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், ப்ராடக்ட் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணு. ப்ராடக்ட் வந்து ப்ராடக்ட் லிஸ்ட்டுக்குள்ள வந்து கிரியேட் பண்ணு சொல்லி சொல்லியிருக்கேன். ஸோ ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இங்க ஸ்டோர் பண்ணிருக்கு பாருங்க. இந்த லிஸ்ட்டுக்குள்ள என்ன ஸ்டோர் பண்ணிருக்கு, லேப்டாப், மவுஸ், கீபோர்டு, ஹெட்ஃபோனு, யூஎஸ்பி கேபிள் சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்க. இங்க வந்து லேப்டாப்போட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50,000 சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்க. அவைலபிள் ப்ராடக்ட்ஸ் மைனஸ் தி லேப்டாப் பிரைஸ், அதாவது ப்ராடக்ட் வந்து 0, 1, 2, 3 சொல்லிட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அந்த ப்ராடக்ட்டை வந்து என்ன பிரைஸ்ன்னு சொல்லிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா கன்கார்டினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, அது கன்கார்டினேஷன் சொல்ல முடியாது, இதோட கண்டினியூஷன் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க அந்த வேரியபிளோட நேம் என்னன்னு சொல்லிட்டு. இந்த வேரியபிளோட நேம் மென்ஷன் பண்ணி பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ ஒரு வேளை வந்து ஷாப்பிங் வந்து எஸ்ன்னு கொடுத்து அது வந்து என்டர் விச் ப்ராடக்ட் யூ வாண்ட் டு பை, அதாவது இங்கேயும் ஒரு வைல் ஸ்டேட்மெண்ட் ஷாப் பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும். ஷாப் பண்ணதுக்கு அப்புறம் என்டர் விச் ப்ராடக்ட் யூ வாண்ட் டு பைன்னு சொல்லிட்டு கேட்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து லேப்டாப்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணீங்க, லேப்டாப்போட பிரைஸ், மவுஸ் மென்ஷன் பண்ணீங்கன்னா மவுஸோட பிரைஸ் இருக்கும். அந்த மாதிரி எல்சிஃப் கண்டிஷன்ல அழகா கொண்டு வந்திருக்கீங்க பாருங்க. அப்போ நான் இங்க ஒரு மல்டிப்ளை ஆப்ஷன் கேட்டிருக்கேன், அதாவது பிரைஸ் இன்டு குவான்டிட்டி. நான் இது எத்தனை வாட்டி ஆட் பண்ணாலும் அதோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஆட் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அதாவது இங்க அப்பெண்ட் ஆபரேஷன் கொடுத்துருக்கேன். அப்பெண்ட் நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம், நீங்க என்னதான் நீங்க ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணாலும் லிஸ்ட்ல கடைசியா ஆட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஒரு கார்ட்ல நீங்க ஆட் பண்ணிட்டே இருப்பீங்கல்ல, அது வந்து ஆட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அது டோட்டலா எவ்வளவு குவான்டிட்டி ஆட் ஆயிருக்கு, எவ்வளவு பிரிண்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து மென்ஷன் பண்ணும். அப்போ ஒருவேளை நீங்க தப்பான ப்ராடக்ட் ஆட் பண்ணீங்கன்னா அந்த ப்ராடக்ட் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருச்சு. இது கண்டிப்பா தேவை. பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா அது வந்து பிளண்டா போகும், எதுவுமே லாஜிக்கா இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்கணும் உங்ககிட்ட, டு யூ வாண்ட் டு பை another ப்ராடக்ட் எஸ் ஆர் கொடுக்க தான் அடுத்து வந்து ப்ரொசீட் பண்ண அந்த லூப்பை. ஓகேங்களா? ஸோ ஃபைனல் பில் இங்க கால்குலேட் பண்ணோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் வந்து டோட்டல் பிரைஸ் எவ்வளோ, இங்க வந்து டோட்டல் பிரைஸ்க்கு தனியாக நம்ம வந்து இஃபல்ஸ் கண்டிஷன் சொல்லிட்டு போட்டிருக்கோம் நம்ம. ஓகேவா? சோ நம்ம வந்து இது மணிக்கணக்கு இந்த கோடை நான் வெறும் கையால டைப் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 20 to 30 மினிட்ஸ் ஆகும். நிஜமாவே எனக்கு அவ்வளவு நேரம் ஆகும். பட் இப்போ பாத்தீங்கன்னா சிம்பிளா ஜஸ்ட் ஒரு 5 to 6 மினிட்ஸ்ல வந்து இந்த ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி எனக்கு வந்து இது கொடுத்துருச்சு எனக்கு. ஓகேவா? சோ இப்போ இந்த ப்ராம்ப்ட்னால நமக்கு இது யூஸ் தானே. சோ நம்ம இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் நம்ம. ஓகே, சோ இப்போ என்ன கேக்குது, லாகின் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி கேக்குது. இப்போ லாகின் ஸ்டூடெண்ட், இப்போ நான் என்ன சொல்ல போறேன், யூசர் நேம் வந்து ஸ்டூடெண்ட் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா பைத்தான் 123. ஓகே, இப்போ வந்து என்டர் விச் ப்ராடக்ட் யூ வாண்ட் டு பைன்னு சொல்லிட்டு கேக்குது. இங்க பாருங்க மொத்தம் 5 ப்ராடக்ட் இருக்கு. நான் இப்போ என்ன பண்ண போறேன், ஹெட்ஃபோன் சொல்லிட்டு கொடுக்க போறேன். ஓகே, குவான்டிட்டி என்ன கொடுக்க போறேன், 3ன்னு சொல்லிட்டு கொடுக்க போறேன். இப்போ நான் திரும்ப இன்னொரு ப்ராடக்ட் வாங்க போறீங்களா, எஸ் நான் இன்னொரு ப்ராடக்ட் கொடுக்குறேன். என்ன ப்ராடக்ட் வந்து வாங்க போறீங்க, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கீபோர்டுன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, இந்த ப்ராடக்ட் இஸ் நாட் அவைலபிள். ஏன்னா கேஸ் சென்சிட்டிவ், நான் ஸ்ட்ரிப் பண்ணவே இல்லை. அதாவது நான் முக்கியமா என்ன சொன்னேன்னா இங்க நான் இன்னொரு கண்டிஷன் ஆட் பண்ணிடுறேன். நான் வந்து இப்போ நான் இப்போதைக்கு நம்ம இது பண்ணிடலாம். நம்ம முக்கியமா ஒரு ஏன்னா கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கஸ்டமரோ ஒரு டெஸ்ட் பண்றவங்களோ யாரும் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ்னு பார்த்து பார்த்து அடிக்க மாட்டாங்க. ஸோ நான் இப்போ கேஸ் சென்சிட்டிவோட அடிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஓகே நான் எஸ்க்கு பதிலாக திரும்ப வந்து கீபோர்டு கொடுத்ததுனால அது அப்படி போயிடுச்சு. ஓகே, ஸோ என்டர் தி குவான்டிட்டி ஆஃப் தி ஹெட்ஃபோன் சொல்லிட்டு கேட்டுச்சு. இப்போ நான் குவான்டிட்டி வந்து 3ன்னு கொடுத்துட்டேன். ஸோ 3 ஹெட்ஃபோனுக்கு வந்து அது கால்குலேட் பண்ணி ஃபைனல் அமௌண்ட் 6,000 ரூபான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு.
ஸோ இப்போ ஹெட்ஃபோனோட விலை எவ்வளவு சொல்லியிருக்கீங்க? ஹெட்ஃபோனோட பிரைஸ் வந்து 2000 கொடுத்துருக்கு. நான் 3 குவான்டிட்டி போட்டதுனால எனக்கு 6000 ரூபாய் சொல்லிட்டு காட்டுது எனக்கு. ஓகேவா? நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலாமா இந்த ப்ராம்ப்ட்லயே? என்ன பண்ண போறோம் அப்படின்னா, we cannot expect user to always note the sensitive, case sensitive. ஒரே நிமிஷம். Hence, make sure even okay, it should accept. இப்போ என்ன பண்ண போறேன்? இந்த சேஞ்ச் இருக்குல்ல, இந்த சேஞ்ச் நான் திரும்பவும், இது ஒரு பேட் ப்ராக்டிஸ் தான், பட் ஸ்டில் இப்போதைக்கு ஃபர்ஸ்டா சொல்றதுனால நான் இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா இதான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் இருந்ததுன்னா நீங்க வந்து நீங்களே வந்து பாத்தீங்கன்னா டாட் லோவர்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். இப்போ என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, நீங்க யூசர் டாட் இன்புட் சொல்லிட்டு கேக்குது பாத்தீங்களா? எங்க ஓகே இருங்க, நான் வந்து இதை காப்பி பண்ணிடுறேன். நான் இது ஒரு பேட் ப்ராக்டிஸ் தான், பட் ஸ்டில் டக்குன்னு போயிட்டு பாக்குறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, முன்னாடி ப்ராடக்ட் வந்து யூசர் வந்து பாத்தீங்கன்னா லோவர் கேஸ்க்கு வந்து ப்ராடக்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணும். ஈவன் அது வந்து லேப்டாப்பா இருந்தாலும் அது ஷிப் பண்ணி லோவர் கேஸ்ன்னு சொல்லிட்டு மாத்துது. அதாவது அந்த ப்ராடக்ட் வந்து லோவர் கேஸ்ல இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குது. ஷாப்பிங் வந்து பாத்தீங்கன்னா வேணுமா வேணாமான்றது லோவர் கேஸா மாத்துது. ஓகேவா? அதனால யூசர் வந்து அப்பர் கேஸ் லோவர் கேஸ்ன்றதால கேஸ் சென்சிட்டிவ் ஃப்ரீயா வந்து இப்போ வந்து ப்ரொசீட் பண்ணுது. நம்ம திரும்பவும் இந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணலாமா? இப்போ நான் வந்து நெகட்டிவ் யூஸ் கேஸ் ஒன்று பண்றேன். அதாவது நான் வந்து தப்பான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருக்கு. நான் என்ன பண்றேன்? ஓகே, இன்னும் 2 இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ரோக்ராம் க்ளோஸ் ஆயிடும். ஸோ நான் என்ன பண்ணணும்? திரும்ப ரன் பண்ணணும் அது. ஸோ ஸ்டூடெண்ட் பைத்தான் 1 2 3. ஓகேவா? இப்போ வந்து கேக்குது என்டர் விச் ப்ராடக்ட் யூ வாண்ட் டு இதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண போறேன்? கம்ப்யூட்டர் கொடுக்குறேன். ஓகே, மெயின் கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டு போறது. ஓகே, நான் திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கேட்டகரிஸ்குள்ள போயிடுச்சு. நான் கேட்டகரிஸ்குள்ள போக விரும்பல. அதுதான் நம்ம கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணணும். நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்ன வாங்க போறேன்? நான் லேப்டாப் வாங்க போறேன். ஓகே, என்டர் குவான்டிட்டி 1. வேற ஏதாவது வாங்க போறியா? எஸ், நான் வாங்க போறேன். வேற என்ன வாங்க போறேன்? ஹெட்ஃபோன் வாங்க போறேன். குவான்டிட்டி வந்து 2. வேற ஏதாவது வாங்க போறியா? ஆமா, நான் வாங்க போறேன். என்ன வாங்க போறேன்? ஐட்டமா பாத்துக்கோங்க, என்னென்ன அவைலபிள் ஐட்டம் இருக்கீங்க. அவைலபிள் ஐட்டம். ஓகே, அடுத்து வந்து யூஎஸ்பி கேபிள் இருக்கு. ஸோ யூஎஸ்பி கேபிள் சொல்றேன். ஓகே, நான் நான் இதை பார்க்காம நான் யூஎஸ்பி கேபிள் டேரக்டா போயிட்டேன். ஓகே ஃபோன். இப்போ பாத்தீங்கன்னா லேப்டாப் வந்து ஒன்று 50,000 ரூபாய், ஹெட்ஃபோன் 2 4000 ரூபாய், மொத்தம் எனக்கு 54,000 ரூபான்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேவா? லாஜிக் இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சின்ன சின்ன விஷயம் வந்து நம்மளுக்கு இப்ப தெரியும். நம்மளுக்கு இப்ப நாளைக்கு இங்க எங்க எரர் வந்தாலும் நம்மளால எங்கன்னு போய் ஒரு மிஸ்டேக் வந்து கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் நம்மளுக்கு வந்து ஏஐ வந்து யூஸ் பண்றது எஃபெக்டிவா இருக்கும். ஓகேங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க சாட் ஜிபிடி கிட்ட போட்டு சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிட்டு இருக்கனால ஸ்கோப் இல்லைன்னு. நீங்க லேர்ன் பண்றதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க ஸ்மார்ட்டா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு சாட் ஜிபிடி நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். சோ இனி வர வர நான் ஒரு டாபிக்கா எடுக்கும் போது நம்ம போனஸா வந்து பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடி, அதாவது இந்த ஏஐ பிளஸ் பைத்தான்ல வந்து நம்ம மினி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வரைக்கும் நம்ம போகலாம். ஓகேவா? பொறுமை தான் எப்பவுமே நம்மளுக்கு பெருது. நீங்க வந்து ரொம்பவே நம்ம எல்லாத்தையும் ஒரே நாள ஸ்டஃப் பண்ணணும்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா முடியாது. சோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு என்ன என்கரேஜ் பண்றதுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்ன வந்து என்கரேஜ் பண்ணும். சோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? அப்பதான் நீங்க ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக எனக்கும் நிறைய ஒரு என்கரேஜ்மெண்ட் வரும். நானும் வந்து இன்னும் நிறைய புது புது வீடியோவா நான் ரிசர்ச் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேங்க. சோ நன்றி. மீண்டும் நானும் வட்டிக்காரன் சேனல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.